சர்வதேச கடல் எல்லையில் நிர்கதிக்குள்ளாகியுள்ள 6 இலங்கை மீனவர்களை காப்பாற்றுவதற்கு இதுவரை துரித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மீனவர்களின் உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மாத்தறை நெல்வெல்லை பகுதியிலிருந்து கடந்த 10ஆம் திகதி இந்த 6 மீனவர்கள் கடலுக்கு சென்றுள்ளனர். அவர்கள் சென்ற படகு சர்வதேச கடல் எல்லையில் தொழில்நுட்ப கோளாறுக்குள்ளாகியுள்ளதாக 6 நாட்களுக்கு பின்னர் தகவல் கிடைத்துள்ளது. அன்றிலிருந்து இந்த மீனவர்களை காப்பாற்றுவதற்கு அவர்களின் உறவினர்கள் உள்ளிட்ட பலர் முயற்சித்து வருகின்றனர். நாம் அனைத்து பிரிவிடமும் அறிவித்துள்ளோம். எனினும் எவ்வித பதிலும் கிடைக்கவில்லை. எமது பிள்ளைகளை காப்பாற்றுமாறு நாம் கோருகின்றோம். விரைவில் கரையை நோக்கி வரும் எதிர்பார்ப்புடன் வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையிலான போராட்டத்தை எதிர்கொண்டுள்ள இந்த 6 மீனவர்களுக்குமான ஒரே தீர்வாக இந்த மீனவ தொலைத்தொடர்பு மையம் அமைந்துள்ளது. இந்த மீனவர்கள் அந்தமான் தீவுக்கு அருகில் உள்ளதாக மீனவ சமூகத்தினர் அனுமானித்துள்ளனர். 6 நாட்கள் கடந்துள்ள நிலையிலும் மீனவர்கள் நிர்கதிக்குள்ளாகியுள்ள பகுதியை இதுவரை எவரும் அண்மிக்கவில்லை. கடற்றொழில் துறைக்கு அமைச்சர், ராஜாங்க அமைச்சர், பிரதி அமைச்சர் ஆகியோர் உள்ளனர். அவர்களிடம் இந்த மீனவர்களுக்காக எடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் நாம் வினவினோம். இந்த படகு தொடர்பில் எனக்கு தகவல் கிடைத்தது. கடற்றொழில் ராஜாங்க அமைச்சர் என்ற ரீதியில் எனக்கு போதிய அதிகாரம் இல்லாத போதிலும் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சரிடம் நான் இது தொடர்பில் கூறினேன். இது தொடர்பில் கடற்றொழில் பணிப்பாளர் நாயகத்திற்கும் நான் அறிவித்தேன். உடனடியாக இது தொடர்பில் ஆராய்ந்து கடற்படையினருக்கு அறிவித்து அவர்களை காப்பாற்றுமாறு நான் கூறினேன். இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா என நான் ஆராய்ந்து பார்த்த போது நேற்று வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இது தொடர்பில் நான் வேதனை அடைகின்றேன். இதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரம் எனக்கு இல்லை. அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சரும் பிரதி அமைச்சரும் பணிப்பாளர் நாயகமும் இருக்கின்றார்கள். ராஜாங்க அமைச்சர் என்ற ரீதியில் நான் ஆலோசனை வழங்கிய போதிலும் அவை முன்னெடுக்கப்படுவதில்லை. கடற்படை மற்றும் இந்திய கடற்பாதுகாப்பு படையினருக்கும் படகு தொடர்பில் அறிவித்துள்ளோம். நாளாந்தம் அவர்கள் எமது அமைச்சுடன் மீனவ தொலைத்தொடர்பு மையத்தினூடாக பேசுகின்றனர். கடற்றொழில் அமைச்சுக்கு அதற்கான போதிய அளவு வசதிகள் இல்லாத காரணத்தினால் கடற்படையிடம் உதவி கோரி அந்த படகு உள்ள பகுதி தொடர்பில் அறிவித்துள்ளோம். இந்திய கடற்பாதுகாப்பு படையினருக்கும் அறிவித்துள்ளோம். அதனால் அவர்களை விரைவில் எம்மால் காப்பாற்ற முடியும் என நம்புகின்றேன். அது தொடர்பில் அமைச்சுக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து கடற்படையினருக்கு அது தொடர்பான தகவல்களை வழங்கி அவர்களை தேடும் நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு உதவி வழங்குமாறு இந்திய பாதுகாப்பு படையினருக்கும் நாம் அறிவித்துள்ளோம். 300 மைல்களுக்கு அப்பாலே இந்த படகு தொழில்நுட்ப கோளாறுக்குள்ளாகியுள்ளது. சர்வதேச கடல் எல்லை அவர்கள் வெகு தூரம் பயணித்துள்ளனர். இது மிகவும் கடினமான விடயமாகும். எனினும் இவர்களின் உயிர்களை காப்பாற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நாம் எடுப்போம். நிர்கதிக்குள்ளாகியுள்ள இலங்கை மீனவர்களை காப்பாற்றுவதற்கு அதிகாரிகள் தாமதமாகியுள்ள போதிலும் அந்த மீனவர்களின் துன்பத்தை அறிந்த மீனவர்கள் சிலர் உணவுப் பொருட்களுடன் நிர்கதிக்குள்ளாகியுள்ள மீனவர்கள் இருக்கும் இடத்திற்கு இன்று காலை பயணத்தை ஆரம்பித்தனர்.